குளிர்ந்த பனியின் திரையில கோவிலின் நிழல் கனமாக இருந்தது. சூலாயுதத்தின் சங்கிலிகள் சொன்னது, ஏதோ முடிவு வந்தது போல் இருந்தது. வெள்ளை கண்களின் அமைதி. வாசலில் சிறிது நேரம் நின்றது. காதில் காற்று ஏதோ முணுமுணுத்தது. இப்போது திரும்ப வேண்டும், இரக்கமின்றி ஓனாய். சிரிப்பு கூடவே வந்தது. அங்கு மூச்சு நின்றது. இரவு. பாராபங்கியின் தெருக்களில் விழித்தது குழந்தையின் குரல். காலேஜில் இது ஒரு சாதாரண நாள். ஆஷிஷ், பாயல் மற்றும் சுருபி ஒன்றா உட்காந்துருந்தாங்க. அப்புறம் வரப்போகிற விடுமுறைக்கான பிளானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வரப்போகிற லீவுக்கு நீங்களாம் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க? யோசிக்க என்ன இருக்கு? எல்லா தடவையும் போல ஹாஸ்டலில் தான் இருக்க போகிறேன். வீட்டுக்கு போனால் அதே போரிங்கான வேலையை தான் செய்யணும். எனக்கு எந்த பிளானிங்கும் கிடையாது. நீ என்ன பண்ண போற? எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாமான்னு பார்க்குறேன். நீங்களும் கூட வரீங்களா? சுற்றி பார்க்கவா? ஆனால் அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. என் அப்பா எனக்கு இப்போல்லாம் கம்மியான பணம் தான் கொடுக்குறாரு. ஆமாப்பா, லீவும் 4 நாளைக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த லீவில் எங்கே போய் சுற்றி பார்க்கறது? அட, இது அந்த மாதிரி ட்ரிப் கிடையாது. நீங்கள் பாராபங்கியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாராபங்கி அதுதானே சிட்டிக்கு வெளியில் இருக்கிற கிராமம். ஆமாம், அங்கே என் அப்பாவோட ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் காலியாக இருக்கு. நிஜமாவா? அப்படின்னா நம்ம போயிட்டு வரணும். அட, ஆனால் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு அப்படி என்ன இருக்கு? நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சிட்டியோட தூசியை சுவாசம் நினைச்சு சுவாசிப்பீங்க? அங்க சுத்தமான ஃப்ரெஷ்ஷான காற்றை சுவாசிக்கலாம். நீங்க வரணும். நாம எப்படி போகிறது? என் அண்ணனோட கார் இருக்கு. ஆஷிஷ், உனக்கு கார் ஓட்ட தெரியும்ல? தெரியும் தான், ஆனால் ஆனா உன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம பாராபங்கி போறோம், அவ்வளவுதான். சரி சரி ஓகே. எப்போ போகணும்? அடுத்த வாரத்துல இருந்து லீவ் ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சண்டே சாயந்தரமே கிளம்பி போலாம். ராத்திரியில டிராவலும் பண்ணிக்கலாம், காலையிலக்குள்ள அங்க போய் சேர்ந்துடலாம். 13 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் என்னுடைய வேலையை முடிச்சிருவேன். கிளாஸ் ரூமோட பெல் அடிச்சது. எல்லாரும் அவங்கவுங்க பேக்ஸை எடுத்துக்கிட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க. டேபிள்ல இருந்த ஒரு நியூஸ் பேப்பர், அதுல பிரேக்கிங் நியூஸ்னு எழுதிருந்தது தெரிஞ்சது. பூர்வாஞ்சல் ஹைவேல நடந்த ஆக்சிடென்ட்ல 9 வயசு குழந்தை மரணம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லெக்சர் நடந்துட்டு இருந்தது. சுர்பி தன்னுடைய போன்ல பிஸியா இருந்தா. அவ ஏதோ பார்த்துட்டு இருந்தா. அவ அதுல ஊஜா போர்ட ஆர்டர் பண்ணா. பாயல் இதை பார்த்துட்டு நடுவுல வந்துட்டா. 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சூழ்நிலை நார்மலா ஆச்சு. ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறமா ஆஷிஷ் தன்னுடைய பெட்ல உட்காந்துருந்தான். கொஞ்சம் சோகமா இருந்தான். அவன் தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ அப்பா. சொல்லு, என்னாச்சு? அது வந்து அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம்... நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. ஒழுங்காக படிக்கிறதே கிடையாது. 3 தடவை நீ ஃபெயில் ஆகிட்ட. இருந்தாலும் இந்த கூத்து உனக்கு தேவையா? கஷ்டப்பட்டு படிச்சு அந்த 3 சப்ஜெக்டை பாஸ் பண்ண பாரு. ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். அவனுடைய அப்பா திடீர்னு ஃபோனை கட் பண்ணாரு. ஆஷிஷ் அப்படியே அங்கே உட்காந்துருந்தான் சோகத்தோட. அவன் கண்ணில் கண்ணீர் நிறைஞ்சிருந்தது. அப்பதான் அவனுக்கு பாயல் கிட்ட இருந்து கால் வந்தது. பாயல், சொல்லு. பிளான்ல எந்த சேஞ்சும் இல்லைல்ல? சுரபி வண்டியை கேட்டு வாங்கிட்டா. அப்பதான் அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது என்ன மெசேஜ் வந்ததுன்னா, அவளோட பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் டெபாசிட் ஆன மாதிரி போட்டிருந்தது. அவ முகத்துல ஒரு சிரிப்பு தோன்றுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. பிளான் ஃபிக்ஸ்டு தான். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மீட் பண்ணலாம். இப்படி சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணான். அப்புறம் தன்னுடைய பயணத்துக்கு பேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய கவனம் சுவர் மேல தொங்கிட்டு இருந்த ஒரு தாயத்து மேல பட்டுச்சு. அவன் கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தான். கண்ணா, இந்த தாயத்தை எப்பவும் கையிலேயே வச்சுக்கப்பா. இது உன்னை எல்லா கெட்ட சக்திகள்ல இருந்து பாதுகாக்கும். அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, இந்த தாயத்தை இறந்து போன அவங்க அம்மா கொடுத்தாங்கன்னு. அவங்களோட மரணம் அவன் காலேஜ் போனதுக்கு அப்புறமா ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்தது. அடுத்த நிமிஷமே ஆஷிஷோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ரொம்பவும் யோசிக்காம அவன் அந்த தாயத்தை எடுத்தான். அப்புறம் அதை அவன் பேக்ல வச்சுட்டு ஜிப்ப மூடினான். ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப அவங்க புறப்படணும். சுரபியும் ஆஷிஷும் ஒன்னா நின்னுட்டு இருந்தாங்க. பாயலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பாயல் அங்க வந்துட்டா. சரி, நீங்கெல்லாம் ரெடியா? ஆஷிஷும் சுரபியும் சரின்னு தலைய ஆட்டினாங்க. 3 பேரும் கார்ல உட்கார்ந்தாங்க. அங்கிருந்து புறப்பட்டாங்க. ஆஷிஷ் காரை ஓட்டிக்கிட்டு வந்தான். சுரபி பின்னாடி சீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தா. பாயல் மேப்பை பார்த்துக்கிட்டு வந்தா. அவங்க அங்க NH27 கிட்ட திரும்ப வந்தாங்க. பாயல் அவனை தடுத்தா. ஏய் ஆஷிஷ்,
இங்க இருந்து இல்ல, நாம பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வேல போகணும். ஆனா எனக்கு இந்த வழி தானே காட்டுச்சு. இல்ல, நாம பூர்வாஞ்சல் வழியா தான் போகணும். அந்த வழியில போனா நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஆஷிஷ் சரின்னு சொல்லி தலைய அசைச்சான். அப்புறம் இன்னொரு பக்கம் திரும்பி பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வழியா காரை ஓட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாயலுக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவ தன்னோட கண்ணை மூடிக்கிட்டா. ஆஷிஷ் காட்டு பாதை வழியா கொஞ்சம் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வந்தான். அவனோட கண்ணில் பாதி தூக்கம் இருந்தது. ஆனா அவன் காரை ஓட்டிக்கிட்டே வந்தான். சில நொடிகளுக்கு அப்புறம் திடீர்னு அவனோட கண்கள் பயத்துல முழிச்சது. எதிர்க்க ஒரு அவன் நேரா காரை நோக்கி பார்த்துட்டு இருந்தான். ஆஷிஷ் பலத்தோட பிரேக்க போட்டான். கார் வேகமா அசைஞ்சது. அப்புறம் இந்த அதிர்வுல பாயல் சுரபி கண்ணை முழிச்சுக்கிட்டாங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? அந்த குழந்தை. 3 பேரும் முன்னாடி பார்த்தாங்க. ஆனா அங்க யாருமே காணோம். எந்த குழந்தை? நான் உண்மையா தான் சொல்றேன். அங்க ரோட்ல ஒரு சின்ன பையன் நின்னுட்டு இருந்தான். எப்பா ஆஷிஷ், நாம இன்னும் விளையாட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டியான்னா? எப்பா சுர்பி, உன்னால ஒரு விஷயத்த கூட வச்சுக்க முடியல. ஒழுங்கா என்கிட்ட சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்க ஓய்ஜா போர்டு விளையாட போறோம். ஆனா ஏன்? ஆஷிஷ், நாம இத பத்தி அப்புறமா பேசுவோம். நீ ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. வேணும்னா நாம வண்டி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே ஓய்வு எடுப்போம். இல்ல இல்ல, எனக்கு இந்த இடம் சரியானதா தோணல. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அந்த குழந்தை அந்த கார் போனதை பார்த்துட்டே இருந்தான். அந்த கார் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவனும் அங்கேருந்து போயிட்டான். நாலாபுரமும் இருட்டு. அப்புறம் நிலா வெளிச்சத்துல கார் கேட்டுக்கிட்டு போயிடுச்சு. 3 பேரும் காரை விட்டு இறங்கினாங்க. நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போனாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல பழைய பொருட்கள் அப்புறம் ஆன்டிக் பொருட்கள்லாம் இருந்தது. கொஞ்சம் தூசி தான், ஆனா இருக்கிறதுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. வீடு நல்லா தான் இருக்கு. ஆனா உன்னோட அப்பாவுக்கு தான் ஆன்டிக் பொருட்கள் ரொம்பவே பிடிக்கும்னு தோணுது. அதெல்லாம் இருக்கிறது அப்படியே இருக்கு. சரி, நீங்களே ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. ராத்திரி வந்தது டயர்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் தூங்குவோம். பாயலும் சுரபியும் ஒன்றா ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஆஷிஷ் இன்னொரு ரூம்குள்ளே போனான். ஆஷிஷ் தன்னுடைய பேக்கை வச்சான். அப்புறம் பெட்டில் போய் படுத்துக்கிட்டான். அவன் தன்னுடைய கண்களை மூடினான். அப்புறம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணான். அவன் கண்ணு திறந்தப்ப அவன் அதே கோவிலில் நின்றுட்டு இருந்தான். அதை முதல்ல அவன் பார்த்துருக்கான். அதே குழந்தை மாதிரியான பேய் நிழல் அவன் முன்னாடி நின்றுட்டு இருந்தது. பயந்து போய் ஆஷிஷ் பின்னாடி நகர்ந்து போய்கிட்டே இருந்தான். வேண்டாம், என்கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம். யார் நீ? அடுத்த நொடியே அவனுடைய கனவுல இருந்து அவன் விழிச்சுக்கிட்டான். சாயந்தரம் ஆயிடுச்சு. பாயலும் சுரபியும் வந்தாங்க. ஆஷிஷோட நெத்தியில ஒரே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. என்னாச்சு உனக்கு? நாம இங்க வந்ததுல இருந்தே நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்க. அவ மறுபடியும் என்ன மறுபடியும்? ஆஷிஷ் கொஞ்ச நேரத்துக்கு படபடன்னு புலம்பினான். அப்புறம் அதை அவன் கண்டுக்கவே இல்லை. ஒன்றும் இல்லை, அது ஒரு கெட்ட கனவு. ஐயோ, சரி வா, இப்போ சாயந்தரம் என்ன பிளான்? நாங்கெல்லாம் டயர்டா இருக்கோம். ஸோ இன்னைக்கு ராத்திரி வீட்லயே உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். 3 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒன்னா லிவிங் ரூமுக்கு போனாங்க. அடுத்த நிமிஷமே 3 பேரும் லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் சுரபி திடீர்னு தன்னோட பேச்சை மாத்தினான். சரி விடுங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். டைம் ஃபார் த ரியல் திங். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? டோன்ட் ஆக்ட் லைக் தட் யூ டோன்ட் நோ இட். நாங்க ஒய்ஜா போர்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிஜமா நீங்க இத பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? விளையாடலாமேப்பா, எவ்வளோ நாள் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் திவ்யாம்ஷோட வீட்ல செஞ்சோமே, அது நடந்தே 3 வருஷம் ஆயிடுச்சு. நிஜமா தான் சொல்றீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல? உனக்கு கூட தான் தெரியும். இட் வாஸ் an accident. அவங்க அப்பா அம்மாவே அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க அம்மா கேஸை ஆன் பண்ணி வச்சதுனால தான் நெருப்பு பிடிச்சதுன்னு. ஆஷிஷ்க்கு இதுல விருப்பமே இல்லை. ஆனா சுர்பி இருந்தாலும் போய் அந்த ஒய்ஜா போர்டை எடுத்துட்டு வந்தா. 3 பேரும் அதை சுத்தி உக்காந்தாங்க. அவங்க ஒன்னா மந்திரத்தை சொல்லிட்டு பேஞ்செட்டை 5 தடவை சுத்தினாங்க. கூட வாங்க, பேசவும் தெரியாதத மறந்துக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்து, ராணி கை வைக்கும் பலகையில மெல்லமா சொல்லு, இங்க மறைஞ்சிருக்கிறது எதுவோ நீ முன்னாடி வா. இங்க யாராவது இருக்கீங்கன்னா எங்க கிட்ட பேசுங்க. அப்படி இங்க யாராவது இருக்கீங்கன்னா லான்செட் ஆமாங்கிற இடத்துக்கு வந்தது. 3 பேரோட முகமும் மாறிடுச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தோட கண்கள்லயும் கொஞ்சமான பயம் தெரிய ஆரம்பிச்சது.
எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இதை நிறுத்துங்க. நான் சொல்றது உண்மைதான். இட்ஸ் நாட் மீ. சுரபி தலையை அசைச்சு இல்லைங்கிற மாதிரி காட்டினா. நீ யாரு? பிளான்செட் வேகமா நகர்ந்தது. SOMA. ஆஷிஷோட கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அந்த கண்ணீர் அவன் முகத்துல வழிய ஆரம்பிச்சது. அம்மா, இது நீங்க தானா? பிளான்செட் ஆமாங்க நடந்தது. பாயனும் சுரபியும் ஆஷிஷை நோக்கி பார்த்தாங்க. கண்ணீர் வந்துட்டு இருந்தது. அவங்க அவனை கொஞ்ச நேரத்துக்கு அவனை அமைதிப்படுத்த அவன் கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கையை பிளான்செட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா ஆஷிஷோட கை இப்பவும் அந்த பிளான்செட்லயே இருந்தது. திடீர்னு அது வேகமா நகர்ந்துச்சு. BACHUWA. 3 பேரும் அதிர்ச்சியாகி போர்டை பார்த்தாங்க. அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல என்ன நடக்குதுன்னு. ஆஷிஷ் உடனே தன்னோட கையை அங்கிருந்து எடுத்தான். பிளான்செட் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் அது தானாவே நகர ஆரம்பிச்சது. TEMPLEBREAK. எனக்கு புரிஞ்சிடுச்சு. எங்க அம்மாவோட ஆத்மா அந்த பையனோட பேய்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணுது. நான் என்னோட கனவுல அந்த பையனை பார்த்தேன். கிராமத்துக்கு வெளியே ஒரு கோவில் இருக்கு. அங்க திருசூலத்துல பூட்டு போட்டிருக்கு. நாம போய் அந்த பூட்டை உடைச்சே ஆகணும். இல்லனா அந்த பையன் திவ்யான்ஷ மாதிரி நம்மளையும். உனக்கு கண்டிப்பா தெரியுமா இது அதுதானே? அம்மா நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. சீக்கிரமா வாங்க. 3 பேரும் காரை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பினாங்க. அப்புறம் கோவிலை நோக்கி போனாங்க. கார் கோவிலுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. 3 பேரும் காரை விட்டு இறங்கினாங்க. அப்புறம் கோவிலுக்குள்ள போனாங்க. அந்த சுலாயுதம் பூட்டு போட்ட நிலைமையில இருந்தது. ஆஷிஷோட கையில ஒரு குச்சியோடு இருந்தது. இதுதான் அந்த திருசூலம். பாயல் அப்புறம் சுர்பி தலையை அசைச்சு சரின்னு சொன்னாங்க. ஆஷிஷ் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சான். ஆனா ஏதோ ஒரு தெரியாத சக்தி அவனை தலையில தள்ளிடுச்சு. அவன் அப்படியே அங்க விழுந்தான். விழுந்ததும் அதே குழந்தை அங்க தோன்றினான். ஏதோ கோவில பாதுகாத்துட்டு வரா மாதிரி. பாயலும் சுருபியும் அவனை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க ஆஷிஷை தூக்கி விட்டுட்டு அவங்க காரை நோக்கி ஓடினாங்க. அவங்க அங்கேருந்து ஓடும்போது மறுபடியும் கோவிலை நோக்கி தூக்கி அடிக்கப்பட்டாங்க. ஆனா எப்படியோ அந்த சுலாயுதத்துல இருக்கிற பூட்டு சங்கிலியை உடைக்கிறதுல வெற்றி அடைஞ்சாங்க. அந்த குழந்தை மறுபடியும் கத்த ஆரம்பிச்சான். பாயல், சுரபி அப்புறம் ஆஷிஷ் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. ஆஷிஷ் திரும்பி பார்த்ததும் ஒரு நீல நிற கை கொண்ட பெண் சிகப்பு கலர்ல சாரி கட்டியிருந்தாங்க. அவங்க தோன்றினாங்க. அவனை கழுத்தை பிடிச்சு தூக்கினாங்க. ஆஷிஷ் அதிர்ந்து போய் பார்த்தான். அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவனால புரிஞ்சுக்க முடியல என்ன நடந்ததுன்னு. அப்பதான் அந்த பையன் பறந்து அங்க வந்தான். அந்த பேயோட முகத்துல ஒரு குத்து குத்தினான். ஆஷிஷ் தரையில போய் விழுந்தான். பாயனும் சுரபியும் அவனுக்கு உதவி செய்யறதுக்காக ஓடினாங்க. 2 பேய்களும் உடனே காட்டுக்கு போயிட்டாங்க. ஆஷிஷுக்கு புரிஞ்சு போச்சு அவங்க அந்த பூட்டை உடைச்சு ரொம்ப பெரிய தப்பா பண்ணிட்டாங்கன்னு. 3 பேரும் திரும்பி அந்த கார்கிட்ட போனாங்க. அப்புறம் பிளான்ஷெட் எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க பூஜா போட ஆட ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருந்த ஆத்மாவே, நீ இப்போ இங்க இருக்கியா? நீ இங்க இருக்கியா? அம்மா, நீங்க தானே சொன்னீங்க நாங்க அந்த பூட்டை உடைச்சு ஆகணும்னு. அந்த பையனோட ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. பிளான்ஷெட் இல்லைன்ற இடத்துக்கு நகர்ந்தது. ஆஷிஷோட முகத்துல பயம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அப்போ நீ யாரு? பிளான்ஷெட் நகர்ந்துச்சு. SONAM. ஆஷிஷோட கண்கள்ல பயம் இன்னும் அதிகமா தெரிய ஆரம்பிச்சது. இது அம்மா கிடையாது. ஆஷிஷ்க்கு தன்னோட கனவு ஞாபகம் வந்தது. அந்த குழந்தை கத்தினா. அப்புறம் அந்த பெண் பேய் அவனை பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சது. ஆஷிஷ்க்கு நினைவு வந்தது. இது அதேதான். இதுதான் திவ்யான்ஷையும். என்ன, நீதான் திவ்யான்ஷை கொன்னதா? பிளான்ஷெட் ஆமாங்கிற இடத்துக்கு நகர்ந்தது. அந்த 3 பேராலையும் இப்ப நடந்த சம்பவத்தை ஏற்றுக்க முடியல. திடீர்னு ஏதோ ஒரு தெரியாத சக்தி பிளான்ஷெட் அவங்க கையில இருந்து வச்சிருச்சு. அது காத்துல பறந்தது. அப்புறம் தரையில போய் விழுந்தது. ஆஷிஷ் கீழே இருந்த அதை பார்த்த உடனே அதே தெரியாத அந்த சக்தி 3 பேரையும் பின்னாடி தூக்கி தள்ளிச்சு. அப்புறம் எல்லாரும் தரையில போய் விழுந்தாங்க. பாயல் படிக்கட்டுல போய் இடிச்சுக்கிட்டா. அவளோட தலை 2 தடவை படிக்கட்டுல போய் இடிச்சது. அப்புறம் அவ தலையில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த பெண் பேய் அங்க தோன்றினா. ஆஷிஷும் சுரபியும் ஒரு தைரியத்தோட மறுபடியும் எழுந்து நின்னாங்க. ஆஷிஷ் அந்த குழந்தை தேவியோட சுலாயுதத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்ததை பார்த்தான். ஒரு நொடியில அவனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த சுலாயுதம் தான் அவனை கொல்ல முடியும்னு. அவன் தன்னுடைய முழு பலத்தோட அதை எடுக்கிறதுக்காக அங்க ஓடினான்.
பேய் அவன் பின்னாடியே பறந்து வந்தது. அவன் பின்னாடி திரும்பி பார்த்தபோது அது சத்தம் போட்டு கத்துச்சு. அந்த சூழாயுதம் ஏற்கனவே அவன் மேல குத்தப்பட்டுருச்சு. அந்த பேய் சாம்பலா மாற ஆரம்பிச்சான். அப்புறம் காத்துல பறந்து மொத்தமா காணாம போயிட்டா. ஆஷிஷ் பின்னாடி திரும்பி அந்த குழந்தைய பார்த்தான். அந்த குழந்தை அவனை பார்த்து லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல தேவியோட சிலைக்கு பின்னாண்ட காற்றா மறைஞ்சிட்டான்.